வெல்கம் டு ரிஸ் டிவி. இந்த வீடியோவில் ஜியோ போஸ் லைட் ஆப் மூலமாக ரீசார்ஜ் பண்ணி எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் இன்றைக்கி பெரும்பாலும் நம்மளோட ரீசார்ஜை நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக ஏதாவது ஒரு யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதில் சொல்கிற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு கமிஷனுமே நமக்கு கிடையாது. பட் நம்ம ஒரு ஜியோ கஸ்டமராக இருந்தால் நம்ம மணி ஏர்ன் பண்ண ஒரு வழி இருக்குது. அதுதான் என்னென்னா ஜியோ போஸ் லைட். இது ஜியோவோட பார்ட்னர் ப்ரோக்ராம். இதில் ஜாயின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறதுனால நம்மளும் மணி ஏர்ன் பண்ணலாம். சரி, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி? ஒன்று, நீங்கள் ஒரு ஜியோ கஸ்டமராக இருக்கணும். ரெண்டாவது, உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். அவ்வளோதான். சரி, இந்த ஜியோ போஸ் லைட் ஆப் மூலமாக எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாங்கிறத ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ரீசார்ஜ் பண்ணுற வரைக்கும் A to Z நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஜியோ போஸ் லைட் அப்படின்னு டைப் பண்ணால் எந்த ஆப் கிடச்சிடும். இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன். ஆப்பை ஓப்பன் பண்ணதையும் ஆப் கேட்கக்கூடிய பர்மிஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறோம். அடுத்தது சைன் அப் பண்ணணும். சைன்இன் சைன் அப் எது கொடுத்தாலும் நமக்கு சைன் அப் தான் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜியோ நம்பரை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்ததையும் நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி ஜியோ நம்பரை வேலிடேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கேட்டிருக்க இடத்துல மெயில் ஐடியை கொடுத்துட்டு அடுத்தது ஆக்டிவேஷன் பார்ட்னராக இருக்கணுமா இல்லை ரீசார்ஜ் பார்ட்னராக மட்டும் இருக்கணுமான்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ சிம் ஆக்டிவேஷனும் பண்ணணும், ரீசார்ஜும் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இல்லை ரீசார்ஜ் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். நான் ரீசார்ஜ் பார்ட்னராக மட்டும் இருக்கணுங்கிறதுனால செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். மெயில் ஐடியை கொடுத்து ஜியோ மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறோம். ஓடிபியை வேலிடேட் பண்ணி உள்ளே போகிறோம். உள்ளே போனதையும் கேட்குற ஆக்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணுங்கள். ரெஃபரல் கோட் இருந்தால் கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. அடுத்ததான் சூஸ் யுவர் லொக்கேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுடைய லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். லொக்கேஷனை சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ டன் கொடுத்ததையும் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். அடுத்தது சைன்இன் பண்ணி உள்ளே போகலாம். சைன்இன் பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபியை ஜென்ரேட் பண்ணுறோம். ஓடிபியை வேலிடேட் பண்ணி உள்ளே போனதையும் ஃபஸ்ட் டைம் மட்டும் எம்பின் செட்டப் பண்ணணும். எம்பின்னை செட்டப் பண்ணி முடித்ததையும் நம்ம வாலெட் ரெடி. இப்போ வாலெட்டில் மணியை லோட் பண்ணலாம். லோட் மணி ஆப்ஷனில் போனதையும் நம்ம அந்த இடத்துல மணியை லோட் பண்ணணும். இங்கே நம்ம 1000, 2000, 2500 இப்படி தான் நம்ம லோட் பண்ண முடியும். 1000 ரூபாய்க்கு கீழே நம்மளால் மணியை லோட் பண்ண முடியாது. ஸோ நம்ம தேவையான அமௌண்ட்டை லோட் பண்ணிடுறோம். 1000 ரூபாய்க்கு 41 ரூபாய் 66 காசு நமக்கு கமிஷனாக கிடைக்கும். அதாவது 4.16% நமக்கு கமிஷனாக கொடுக்குறாங்க. 1000 ரூபாய்க்கு 1041 ரூபாய் 66 காசு நம்ம வாலெட்டில் ஏறிடும். ஸோ கமிஷனை தனியாக நம்ம கிளைம் பண்ண வேணாம். டைரெக்டாக அந்த 1041 ரூபாய் 66 காசை ரீசார்ஜ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ ஏதாவது ஒரு மூலமாக பே பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம வாலெட்டில் மணி ரெடி. இப்போ ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே ரீசார்ஜ் கொஞ்சம் பண்ணணுன்றதுனால இப்போ 530 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்குது. இதுதான் என்னோடய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. லோட் மணியில் பாருங்கள், நான் 2 டைம்ஸ் மணி லோட் பண்ணியிருக்கேன். ரீசார்ஜஸ் இதில் நான் என்னென்ன ரீசார்ஜ் என்னென்னக்கு பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. ரீசார்ஜை டேப் பண்ணுங்கள். ஜியோ நம்பரை என்டர் பண்ணி கரெக்டான பிளானை சூஸ் பண்ணிட்டு எம்பினை என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்ததையும் ரீசார்ஜ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. ஏர்னிங்ஸை டேப் பண்ணி நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீசார்ஜுக்கு பிறகு என்னுடைய பேலன்ஸ் இதுதான். 2 இல்லை 3 ரீசார்ஜ்லேயே சுலபமாக 1000 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதிலிருந்து வர கமிஷனை நம்மளுடைய ரீசார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கமிஷனும் அதிகமாக கிடைக்கும். ஒரு பார்ட் டைம் இன்கமாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.